நான் ஒரு 10 விஷயம் நல்ல விஷயம் சொல்றேன். நீங்க அத பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 மார்க். நீங்க 10க்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பிட்ட உடனே வாய கொப்பளிக்கிறீங்களா? ஸ்கூட்டில போகும்போது ஷால நல்லா முன்னாடி டைப் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்படியே ஜாலியா பறந்து விட்டு போறீங்களா? ஹெல்மெட் போடுறீங்களா? சாப்பிடும்போது வாய மூடி அப்படின்னு சாப்பிட்றீங்களா இல்லை வாயை திறந்து சாப்பிட்றீங்களா? காரில் போகும்போது டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருமே வந்துட்டு சீட் பெல்ட் போடுறீங்களா? ஷூ பண்ணி சாப்பிட்றீங்க, நல்லா மென்று சாப்பிட்றீங்களா? எப்பவுமே டயர்டாகவே இருக்குன்னு சொல்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்களா? அப்படி இல்லை நான் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நல்லா தண்ணி கரெக்டாக குடிக்கிறீங்களா? ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எமோஷனலாக டெசிஷன் எடுக்காமல் நல்லா உட்காந்து யோசிச்சு மைண்ட்ஃபுல்லாக டெசிஷன் எடுக்கிறீங்களா? நீங்கள் நடக்கும்போது தரைச்சு சவுண்டோட நடக்கிறீங்களா? 10 விஷயம் முடிஞ்சிருச்சு. உங்கள் மார்க் கண்டிப்பாக சொல்லுங்கள். கடைசியாக சொல்கிறேன், அடிக்கடி உங்களோட வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், டிப்ரெஷன்ல இருக்கேன். இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி பழகுங்க. என்ன பேசுறோமோ அதுவாகவே ஆயிடுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருந்தாலும் அது இல்லாத மாதிரி அந்த 2 வார்த்தையை என்னைக்குமே உங்களோட டெய்லி லைஃப்ல உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது.